நேற்றைய தினம் மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் அனாவசியமாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு அவதூறு பிரச்சாரம். ராமாயணத்தில் எம்பெருமான் ராமன் தம் பக்கம் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம்தான் சுக்ரீவன் போய் வாலியை சண்டைக்கு வான்னு கூப்பிடுவான். இவருக்கு பின்னாடி யார் இருந்து தூண்டுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, திரு விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை படிச்சுட்டு கருத்து சொல்லுங்க. ஏனென்றால் 1974 அன்றைக்கு திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. இப்போ கச்சத்தீவை நாம் மீட்கணும்னா இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட், 2 நாடுகளுக்கு இடையிலானது. நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது நம்ம கையில் இருந்தது. அதை காங்கிரஸும் திமுகவுமா சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அதை வாங்கினோம்னா இலங்கையோடு பேசணும். அது இல்லாமல் நினச்சேன் கவுத்தேன்னு பண்ண முடியாது. ஆனால் வாழ்நாள் முழுக்க அவருக்கு இப்போ 50 வயசா என்னவோ, இதில் தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணியிருக்கார்? இன்னைக்கு ஓட்டு கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் யூ நோ தி பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியை போல 3 மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் படிக்காமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக எதிரின்னா இருக்கட்டும். கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது நான் கேட்குறேன். வெறும் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸை வச்சுக்கிட்டு இவர் ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷினரிஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினச்சி விஜய் அனாவசியமாக பிஜேபியை டோன்ட் ரப் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு ஐ வுட் லைக் டு வார்ன் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ. அதாவது ஒரு நண்பர் இந்த மாதிரி படம் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் அதில் நடிக்கணும்னு சொன்னார். அதனால் இட் இஸ் ஆன் தி வே. 50% முடிஞ்சிருக்கு, மீது இன்னும் முடிய வேண்டியிருக்கு. ஆகவே உங்களோட ஆதரவெல்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கேன் சார். நான் இதெல்லாம் ஒரு நண்பர் கேட்டார், நடித்தேன். தட் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். என்ன நல்லது, நன்றி. ஓகே, நோ பர்சனல் கொஸ்டின்.